எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ சங்கமம் அப்படின்ற என்னுடைய யூடியூப் சேனல்ல இருந்து திருக்குறளும் வாழ்வியலும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் எந்த திருக்குறள் பத்தி பேச போறேன் அப்படின்னா, கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்துக்கு அடியில வர 575வது திருக்குறள் பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அந்த திருக்குறள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண் என்று உணரப்படும் அப்படின்றதா இந்த திருக்குறள். இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணுக்கு அழகே கண்ணோட்டம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த கண்ணோட்டம் இல்லை அப்படின்னா அது கண் இல்ல, வெறும் புண் அப்படின்னு சொல்றாரு. கண்ணோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருணை, கைண்ட்னஸ் தான் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்றாரு. கருணை எல்லாருடைய கண்கள்லயும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்கள் புண்ணுன்னு தான் எல்லாராலையும் உணரப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த திருக்குறள் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்குல்ல. இந்த திருக்குறள் பத்தி படிக்கும் போது எனக்கு சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதுல ஒரு முக்கியமான உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரெயின்ல எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின்ல போகும்போது நம்மளுக்கு நிறைய பேர் வெண்டார்ஸ் வருவாங்க, செல் பண்றவங்க நிறைய பேர் வருவாங்க, வியாபாரம் பண்றவங்க. அதுல சில பேருக்கு பாத்தீங்கன்னா இயலாமை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏதோ ஒரு விஷயம் வியாபாரம் பண்றாங்கன்னா, நம்மளுக்கு அது தேவையோ தேவையில்லையோ அந்த சமயத்துல அதை நம்ம அவங்களுக்கு வாங்கினா அது உதவியா இருக்குமே அப்படின்னு நினைச்சு நம்ம அதை வாங்கணும்னு நினைப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ரிமோட் கவர், இல்ல ரெஃப்ரிஜிரேட்டர் கவர், இந்த மாதிரிலாம் விற்க வருவாங்க. அப்ப நம்ம ஐயோ பாவம், அவங்களுக்கா நம்ம வாங்கலாம், நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். அந்த மாதிரியான விஷயங்கள். வீட்டுக்கு வெளியில ஒரு நாய் குட்டி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தெரு நாய் குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டி நம்ம பாதுகாத்து அதை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வச்சு அதை அடக்காத்து எப்படியாவது அதை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வெளியில விடுவோம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் பால் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இல்ல தெருவுல இருக்கிற ஏதோ ஒரு நாயோ இல்ல பூனையோ ஏதோ ஒரு அனிமலுக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்ல, தினசரி வாழ்க்கையில நம்ம அவங்களுக்கு ஒரு கருணை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம காமிச்சுக்கிட்டே வருவோம் இல்லையா? அதே மாதிரி கோயில்ல எல்லாம் கூட அன்னதானம் போடுவாங்க. அப்ப அன்னதானம் போடும்போது நிறைய வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க எல்லாம் சாப்பிடும் போது நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்ம சாப்பாடு போடுறோம், அது உரியவங்களுக்கு போய் சேருது, உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு திருப்தி வரும். அந்த கருணை நம்மளுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. இது மாதிரி நான் நிறைய சொல்லிட்டு போவேன், நிறைய உதாரணங்கள். இதுல இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு காய்கறி எல்லாம் எடுத்துட்டு கொடுப்பாங்க இல்லையா? ஒரு பாட்டிமா, ஒரு கீரை பாட்டிமா யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க கொண்டாந்து வீட்டுல கொடுக்கும்போது அவங்களுக்கு வெயில்ல வருவாங்க, தாகமா இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு மோர் கொடுக்குறதோ, இல்ல அவங்களுக்கு ஒரு டீயோ காஃபியோ போட்டு கொடுக்கறது, இல்ல வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு கூட அந்த ஆன்டிக்கெல்லாம் இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சாப்பிடும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்மள அறியாம நம்மளுக்குள்ள ஒரு கருணை வந்து போகுது. அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். கண்ணோட்டம்ன்றது எல்லார்கிட்டயும் இருக்கணும். கருணைன்றது எல்லார்கிட்டயுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நம்ம தினசரி வாழ்க்கையில எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். இவ்வளவு ஏன் காலையில நிறைய பேர் எழுந்துச்சு காக்காய்க்கு ஒரு கைப்பிடி சாதம் வைப்பாங்க. அதுவுமே ஒரு கருணை தான். எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம ஒரு உதவி நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். இதெல்லாம் நம்மளுக்கு எங்கேயோ ஒரு விதத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸ்ல கண்டிப்பா கொடுக்கும். அந்த கண்ணோட்டம் தான் எல்லாருடைய கண்களுக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த திருக்குறள் படிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது? உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க? நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்கீங்க? இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்
நீங்க வந்து கமெண்ட்ல வந்து எனக்காக மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இத ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட மத்த வீடியோஸ மறக்காம பாருங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.